மாமா அதே பஸ் பிரிட்ஜு மேலே எப்படின்னு தெரியல அவங்க கூட தாய் இல்லாத பெண் பத்மாவதி மாங்கல்யம் ஏற்றப்படும் கோடி போடுவோம் யாரு அந்த அம்மா கோடி போடுறது யாரு அந்த அம்மா போனா அவருக்கு யாருன்னா தான் ஒருத்தர் அவங்க அவங்க வர இருப்பார் அந்த மாதிரி அதிலே உயிரே தான் தாய் வீட்டு சேதம் வரேன் நீங்க 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த மகளா இருந்திருந்தால் இந்த செயலை செய்ய மனம் வந்திருக்கு. பாண்டப்பிடத்துக்கு நான் மாலை சூடுவதா? சூடிதான் அம்மா முடியாதா? கல்யாணம் பண்ணையில ஒப்பம் காசு எடுத்து போயிடாம அப்படியே கேட்டா யாத்திரை சென்றிருக்க சதையை பிரிய இந்த போற இடத்துல எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இந்த பாவி நான் போய் வருவேனோ வரமாட்டேனோ. நான் பிறந்த நாள் முதலாக தாய் முகத்தை பார்த்ததே கிடையாது. இந்த பாவி எந்த எதுக்கு ஆளாவனோ ஏது எதுக்கு ஆளாவனோ எந்த ஒரு பெண்ணுக்கும் என் பொண்ணிலும் வரக்கூடாது. அம்மா அம்மா பாத்திருக்கலா ஒரு ஊரிலே ஒரு பெண்ணுடைய கணவனாகப்பட்டவன் இறந்து கிடந்தானா. அப்படி அவன் இறந்து கிடக்கும் தருவாயில் அந்தி சாயும் நேரம் வந்து விட்டதா. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆண்பார் என்று சொன்னாரா, ஏன் இவ்வளவு நேரம் இந்த படத்தை எடுக்காம இருக்கிறீங்க? கூட்டத்தில் இருந்த ஒரு மங்கை என்று சொன்னாலா, ஐயா அந்த பொண்ணுக்கு இன்னும் வர வேண்டிய தாய் வீட்டு கோடி இன்னும் வரல, அதனாலதான் அந்த பொண்ணுடைய கணவர் இங்கே இருக்காரு சொன்னாரா. அப்பேற்பட்ட நிலைமை இந்த பாவிக்கு வேண்டாமா? உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பாவிக்கு எனக்கு தாய் வீட்டு கோடி கொடுத்து
எனக்கு அம்மா. போய் வாரே தந்தையாரே போட்டு முடிஞ்சாச்சு. இத்தனை நேரமாக யாருமே பெண் கொடுக்க வருகிறேன் என்று ஒருவர் வரவில்லை. காவல்ல பாரு, காவல்ல பாரு, பாரு, பாரு. நாலு வாத்தாள் போட்டு முடிச்சு போறாடா. எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. போட்டாச்சா? யாரோ ஒரு பெண்மணி அந்த கல்யாணம் பண்ற பெண்ணோட வராங்க பாருங்க. வர சொல்ல, வர சொல்ல, வர சொல்ல பாருங்க. டேய் ஏமா என்னடா யார் நீ? டேய் என்ன இங்க சுத்தி ஓடுறா? இதோ உனக்கு பொண்ணு குத்தா இது தர நம்ம யாரு இது உனத்துக்கா பொண்ணு குத்தா பாதி நாடு 10,000 கொடுக்க சார் யாரு இது? நீ யாரா? ஏ பொண்ணுடா பொண்ணு கொடுக்க வந்துறீங்க. ஆமா மண்ணு இருக்குடா மண்ணுடா உள்ளுக்குறாங்க. இது எல்லாம் டேய் யாரா இது? ஐயா இவங்க தான் பொண்ணு. இவங்க தான் பொண்ணு. டேய் 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 சவா சவா டேய் சீக்கிரம் கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு. ஐயா பாப்பா தாலி கட்டும். ஐயா பேசுறீ மாலை கட்டி மகாராஜ் மரியாதை பேசு. நான் பொண்ணு கிடையாது. பொண்ணு குடுக்க வந்திருக்கேன். பொண்ணு குடுக்க வந்தவனுக்கு இவ்வளவு திமிரா? நானும் பொறுமையா இருந்தேன். எல்லாமே பொண்ணு ஒண்ணுமானவ. சரி 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 கோவப்படாத கோவப்படாத. பொண்ணு வந்து நீ கிடையாது. நான் கிடையாது. அப்ப பொண்ணு யாரு? பொண்ணு கொண்டுற அதுக்கு முன்ன பாதி நாடு 10,000 பொற்காசுகள். ஏதுவா டேய் ஏதுடா 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 சீக்கிரம் வாடா. நான் சொல்ற மாதிரி எழுதுறேன். என்ன சொல்றேன்னு இந்த மத்த
மக்களுக்கு தெரிய வேணாமா? என்னுடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன், அன்பான மகன், ஆசையுள்ள மகன், பண்பான மகன் சிவமணி. இந்த மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய உண்மை உள்ளவன் இறந்துவிட்ட காரணத்தினால் இந்த இறந்த பிணத்திற்கு மாலை சூட வருகின்ற மங்கைக்கு, இறந்த பிணத்தை மாலை சூட வருகின்ற மங்கைக்கு இந்த நாட்டில் பேர் பாதி நகரமும் 10,000 பொற்காசுகளும் அன்பளிப்பாக கொடுக்கின்றேன். இதுவே என் கட்டளை, என் சாசனம். வச்சுக்கோ, நல்லா வைக்கிறடா. எப்படியா வாச்சா ஆடி ஆடி அந்த எப்படியா பாணியா தான் வருது. இல்ல புயல் சாசனம் இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். புயல் சாசனம் எழுதியா அப்படி பண்றா? புயல் சாசனம் எழுதிட்டா பொண்ணு சாசனத்தை ஓட்டாலாம். ஆமாண்டா, பொண்ணு கொடுக்கறவன் பொண்ணு கேட்கறவன் பொண்ணு இல்லாத கொடுத்துருவா. முதல்ல இதை பிடிங்க. பொண்ணு என்ன பொண்ணு போய் காணி போய் இருப்பேன். மாடி பேசி வந்திருப்பாரு. சரி, பெண்ணை கண்ணால் காட்டுங்கள். சாசனத்தை சாட்சி சாட்சி கைத்து போறேன். பொண்ணு வரலன்னா உன்னதான் பின்னி எடுப்பேன். போற டைம் ஆகுதா? நான் வேற பக்கம் போகணும்டா. உள்ள ஒன்னும் வேலை கட்டுறேன். உள்ள போக முடியும். இங்கே அமர்கள் பொண்ணு சீக்கிரம்